பன்னீர் பட்டர் மசாலா, 2 வெங்காயம், 2 தக்காளி, 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 6 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஒரு கடாயில் கொஞ்சம் பட்டர் சேர்த்து வதக்கி எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் பட்டரும் எண்ணெயும் சேர்த்து ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதியும் சேர்த்துட்டு கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி, எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் ஏலக்காய் தூள், 3/4 ஸ்பூன் சர்க்கரை, எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அதை மூடி வைக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் துண்டுகளை அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இப்போ இறக்குற நேரத்தில் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து கையில் க்ரஷ் பண்ணி அதில் சேர்த்துக்கணும். ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு க்யூப் பட்டரை சேர்த்து நம்ம மூடி